வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம ஜின்னோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ள பிள்ளைம். நீங்கள் ஒரு சவுத் இந்தியன் ஹீரோயின். ஜென் வந்து ஐடல் தான், ஓகேவா? நீங்கள் வெக்கேஷனுக்காக பாரிஸ் போயிருக்கீங்க. அப்போ நம்ம ட்ரீம்குள்ள போயிடலாமா? வாங்க ட்ரீம்குள்ள பிள்ளைம். இப்போ உங்கள் ஃபோன் கண்டினியூவாக ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. ஐயோ, இந்நேரத்தில் எந்த நாயிடாது? ஹலோ ஹலோ மேம், நான் மேனேஜர் பேசுகிறேன். பேசு, எனக்கு என்ன? மேம் தூங்கிட்டு இருக்கீங்களா? இது கேட்க தான் கால் பண்ணியா? மேம் கொஞ்சம் அர்ஜென்ட் மேம், சொல்லுங்கள். ஆமாம், என்னாச்சு? மேம் தயவு செஞ்சு கிளம்பி வெளியே வாங்க மேம். எதுக்கு? நான் வெக்கேஷன் தானே வந்திருக்கேன். போ, அதெல்லாம் வர முடியாது. இங்கேயும் ஷூட்டிங்கா? ஐயோ, எனக்கு ஒரு 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 வாரமாவது டைம் கொடுக்க சொல்லுங்க. சும்மா யாராவது கால் ஷீட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். நான் லீவில் இருக்கேன். மேம் மேம் ஒரே ஒரு நிமிஷம் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி பாருங்க மேம். ஏன், என்னாச்சு? ஐயோ, நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. நீங்களும் உங்களோட இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க. அட, எவ்வளோ கமெண்ட்ஸ்! அப்படி என்ன போஸ்ட் போட்டோம்? எதுவுமே போடலையே. எதுக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ்? நம்ம ஃபேன்ஸ் ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டாங்களோ? நம்ம ரொம்ப பாப்புலர் ஆகிட்டோமோ? இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட்ஸ்குள்ளே போய் பார்க்குறீங்க. அட அட, என்ன கழுவி என்ன பேசுகிற? ஓகே, என் அம்மாவெல்லாம் எதுக்கு பேசுகிற? நீங்கள் டக்குன்னு உங்கள் மேனேஜருக்கு தான் கால் பண்ணுறீங்க. என்னையா என்னோட பரம்பரை இழுத்து திட்டி வச்சுருக்காங்க? நான் என்னையா பண்ணேன்? நீங்கள் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க மேம். அட, இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் அவ்வளோ பெரிய பாவமா? இது ஏன் நீ முன்னாடியே சொல்ல? மேம், அந்த ஹோட்டலில் தங்குறது பாவம் இல்லை, இப்போ தங்கினதான் பாவம். அப்படி என்ன ஆச்சு? இப்போ அந்த ஹோட்டலில் பிடிஎஸ் ஜின் ஸ்டே பண்ணியிருக்காரு மேம். அதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் மேம், ரூமர்ஸ் கிளப்பி விட்டுருக்காங்க. டேய், ஒரே ரூமில் தங்கினாதான்டா தப்பு, ஒரே ஹோட்டலில் தங்கினா தப்பு இல்லை. நான் எப்படி மேம் சொல்ல முடியும்? ரூமர்ஸ் கிளப்புனவங்க உங்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சுன்னே கிளப்பி விட்டாங்க மேம். தயவு செஞ்சு கிளம்பி வாங்க மேம். ஷோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ளே 2 குழந்தையா? அந்த மனுஷனை நான் நேரில் கூட பார்த்ததில்ல, அவனையே நான் லவ் பண்ணுறேனா? ஐயோ, குழந்தை வரைக்கும் போயிருக்காங்க, கருமம். நீங்கள் அவசர அவசரமாக எடுத்து உங்கள் பேக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே டைமில் ஜின். ஹலோ, இப்போ நீ கிளம்பி வரப்போறியா மாட்டியா? ஆரம், நான் வெக்கேஷனுக்காக வந்தேன்டா, ஏன்டா என் உயிரை வாங்குற? உனக்கு வெக்கேஷன் போக வேறு டைமே கிடைக்கலையா? இப்போ தான் போகணுமா? இங்கே பாரு, இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட். நான் வேறு டைமில் வந்து அந்த டைமில் வேறு ஏதாவது ஹீரோயின் வந்து ஸ்டே பண்ணால் அவள் கூட சேர்த்து பேசுவாங்களா? டேய், பேசுகிறவங்க பேசிகிட்டே தான்டா இருப்பாங்க, என்னாலாம் வர முடியாது. நான் கிளம்புற ஐடியாவில் இல்லை. ஜின், நான் சொல்கிறத கேளு, தயவு செஞ்சு அங்கேருந்து வெளியே வா. ஏன் நான் வரணும்? போடா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். டேய், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு இருக்காங்களாண்டா, புரியுதா? ரிப்போர்ட்டர்ஸா? அப்போ நான் மைக்கில் பேசணுமா என்ன? இவ்வளோ பெரிய ப்ராப்ளமில் மாட்டிருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, மைக்கில் பேசணுன்றதா இப்போ ப்ராப்ளம். எனக்கு அதான் ப்ராப்ளம். நீ கிளம்பி வெளியே வா. டேய், யாரு கண்ணிலையும் மாட்டிடாத. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இந்நேரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல. தயவு செஞ்சு எங்கேயாவது அவள் கூட சேர்ந்து மாட்டி தொலைச்சிடாத. ஆமாம், நான் அவள் எந்த ரூமில் இருக்கா, என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு போய் தேடி தேடி அவள் கூட சேர்ந்து போய் மாட்டுறேன். ஃபோனை வைடா. ஜின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். யார்ரீ நீ? என் உயிரை வாங்குறதுக்குன்னே வெக்கேஷன் வருவியாடி? ஜின்னு அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவன் ரூமை விட்டு வெளியே வரான். ஆப்போசிட்டில் நீங்கள் வெளியே வரீங்க. இவனா? அச்சோ, யார் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சனோ அவன் முன்னாடியே வந்து நிற்கிறோம். ஷோ, நீங்கள் ரூம்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. எதுக்கு நம்மளை பார்த்து போய் டோரை க்ளோஸ் பண்ணுது? ஒருவேளை இந்த பொண்ணுக்கு அழகை பார்த்தா பயப்படுற வியாதி இருக்குமோ? இருக்கும். ஆனால் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒருவேளை அவளா இருப்பாளோ?
ஜின்னும் அவனோட இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவதானா? ஆப்போசிட் ரூமா? ஏதாவது பேசலாமா? சாரிக்கு இது சொல்லாமோ? வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்பு? அப்புறம் ஆரம் கண்ணா பின்னான்னு திட்டுவான். ஜின்னும் அங்கேருந்து நடந்து வராரு. அப்போ நீங்கள் போயிட்டானா? போயிட்டான். அப்போ நம்ம இந்த வழியாக ஓடிடுவோம். நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு வழியாக வெளியே வரீங்க. கீழே ரிப்போர்ட்டர்ஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, இவங்க வேறு இங்கே இருக்காங்களே. இப்போ நான் அந்த வழியாக தான் போய் ஆகணுமா? அவன் நேரம் போயிருப்பான். நம்ம அந்த வழியாக ஓடிடலாம். நீங்கள் திரும்பி மேலே வந்த இன்னொரு வழியாக கீழே வரீங்க. ஜின் அங்கே தான் நிற்கிறாரு. இங்கே பாருங்க, எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க? உங்களையும் என்னையும் சேர்த்து ரூமர்ஸ் பேசணுமா? உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆசையா? ஒரு நிமிஷம் நிறுத்து. உன் மனசில் பெரிய உலகலகின்னு நினப்பா? ஏன்னா இல்லை, வந்தோடனே தாம் தும்னு குதிக்கிற. எனக்கு என்ன ஆசையா உன்னோட சேர்த்து பேசணுன்னு? அங்கேயும் ரிப்போர்ட்டர்ஸ் நிற்கிறாங்க, அதான் இங்கே நிற்கிறேன். ஓ, ஓகே. இப்போ எதுக்கு சந்தேகமாக பார்க்குற? வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம், நானே கவலைப்படல. நீ எதுக்கு சும்மா சப்பையாக இருந்துட்டு இதுக்கு இவ்வளோ சீன்? நான் ஒன்றும் சப்பையாலாம் இல்லை. சப்பையாலாம் இல்லை, அதுக்கும் கம்மியாக இருக்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் டேர்ன் பண்ணி நின்றுக்கிறீங்க. உனக்கு ரொம்ப ஆசை போல என்னையும் உன்னையும் சேர்த்து வச்சு பேசணுன்னு. அப்படிலாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு என்னோட வந்து நின்றுட்டுருக்க? அப்போ நான் வெளியே போகணும். வெளியே போகணுன்னா இந்த ஹோட்டலில் இருக்கிறதே 2 வழி. இந்த பக்கமும் ஆளுங்க இருக்காங்க, அந்த பக்கமும் ஆளுங்க இருக்காங்க. அதெல்லாம் போக முடியாது. இன்னைக்கு இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். அது ஸ்டே பண்ணால் மாட்டோமா என்ன? எப்படினாலும் மாட்டோம். ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்கு ஏன் கஷ்டப்பட்டு ஓடி துரத்தி மாட்டிக்கிட்டு? நல்லா போய் நிம்மதியாக தூங்கி அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மாட்டிக்கலாம். ஜின், உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தோட சீரியஸ்னஸ் புரியவே இல்லையா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பற்றி ரூமர்ஸ் பேசுகிறாங்களா? இல்லை. அப்புறம் என்னை வச்சு நிறைய ரூமர்ஸ் பேசியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு ரூமருக்காக இவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் கிளம்பி வந்தது. அது வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம்னா அப்படி தான் இருக்கும். அது தப்பு ஓ மேலே தான். ஏன் மேலையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த ஹோட்டலில் ஏன் வந்து ஸ்டே பண்ண? உனக்கு வேறு ஹோட்டலே கிடைக்கலையா? அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். உங்களுக்கு வேறு ஹோட்டலே கிடைக்கலையா? இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுமா என்ன? இங்கே பாருடி, கூட பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். எனக்கு வர கோத்துக்கு ஏதாவது பண்ணி விட்டுருவேன். என்ன பண்ணுவ? ஐயோ, என்ன பண்ணுவ? எங்க என்ன பண்ணுவ? அப்படியே வர வெறிக்கி பிடிச்சி அப்படியே ஒரே அடி அடிச்சு அப்படியே சாவடிச்சிடலாமான்னு வெறி வருது வயன். வயன், அப்போ என் பேரெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஊரே சொல்லுது வயன் ஜின்னுன்னு, எனக்கு தெரியாதா என்ன? ஓ, அப்போ உனக்கு அந்த ஆசை இருக்கு. எனக்கா? ஐயா, இல்லவே இல்லை. என் பின்னாடி உலக அழகுங்களே சுற்றிட்டு இருக்காங்க. போயும் உள்ளூர் கிளவி உன் பின்னாடியா நான் சுற்றுவேன்? ஹலோ சார், நீங்கள் தான் ஜின் வயன்னு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணது. மென்ஷன் பண்ணால் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அர்த்தமா? இல்லையா? இல்லடி, மனசில் பெரிய ரத்தின்னு நினப்பா உனக்கு. நான் அப்படி எதுவுமே சொல்லலை. நீ பண்ணுற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படியே க்யூட்னஸை கொட்டுறாலாம். வாய் சும்மா அப்படி திருப்பாத, நல்லாவே இல்லை. நார்மலாக நில்லு. நான் ஒன்றும் வாய் திருப்பலை. நீங்கள் தான் இந்த பக்கம் அந்த பக்கம் கண்ணை உருட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். ஆனால் உனக்கு இப்படி இல்லைல்ல. உன் மூஞ்சி பார்த்தாலே வமட்டிட்டு வருது. என்ன கண்ணெல்லாம் கலங்குது போல? ஐயோ பாவம்ப்பா குழந்த. எனக்கு ஒன்றும் கண்ணெல்லாம் கலங்கலை. உங்கள் ஆமிஸ் என்னன்னா என் பரம்பரையை இழுத்து தெருவில் விடுறாங்க. நீங்கள் என்னை போட்டு அசிங்கப்படுத்துறீங்க. எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஆமாடி, உனக்கு இது தேவைதான். உனக்கு ஊரில் வேற ஹோட்டலே இல்லாத மாதிரி இங்கே வந்து ஸ்டே பண்ணல. உனக்கு இது தேவைதான். இங்கே பாரு ஜின், எனக்கு ஒரு அளவுக்கு தான் கோவம் வராமல் இருக்கும். வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே உன்னை பிச்சு கோஸ் பொரியல் போட்டுருவேன். கோஸ் பொரியலா? என்னையா? உன்னால் என்னை எட்டி கூட பிடிக்க முடியாது. இத்திலிக்கூன் இருந்துட்டு என்ன ஆட்டம் போடுற நீ? இங்கே பாரு ஜின், ஏதாவது பேசுன. இது பாரு, இந்த துணி இருக்கு தெரியுதா? இதுதான் ஷால். அப்படியே போட்டு ஒரே இருக்கா இறுக்கிடுவேன். எங்க இருக்குடி. எட்டவே எட்டாது. நீ இருக்கிறியா? குதி.
1 2 3 குதி. ஜின் என்னை கலாய்க்கிறியா என்ன? இல்லை இல்லை, உன்னை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஜின். ம். எல்லாரும் இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இருப்பாங்க? ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் இருப்பீங்க, நானும் ஒயனும் வெளியே போகணுன்னு சொல்லிட்டா? கேளுங்க. மொட சாம்பிராணி அப்படி போட்டேன்னா அவங்கள பாரு. என்ன பண்ணுறாங்க? நம்ம 2 பேரும் எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோன்றதை முதற்கொண்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. வெளியே போனோம் அவ்வளோதான், அம்மிக்கல்லை வச்சு அரைச்சிருவாங்க. இப்போ நம்மளால ரூம்க்கு போய் ஸ்டே பண்ண முடியாது. ஆமாம், அதுவும் தான் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஸ்டேர் கேஸுக்கு கீழே ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே ஒழிஞ்சுக்கலாமா? அங்கே காற்று கூட வராது. ஐயோ, அப்படியே பிறந்ததுலேருந்தே சில்வர் ஸ்பூன் இவ. காற்று வராது. இங்கே பாரு, இப்போ நம்ம அங்கே போகலன்னா திருப்பி நம்ம உயிரே வெளியே போவாது. சரி ஓகே. ஜென்னும் அந்த ஸ்டேர் கேஸை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. வா. என் ஹைட்டுக்கு பத்துமா? என் ஹைட்டுக்கே பத்துதுன்னா உன் ஹைட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். உள்ள வா. டோரை க்ளோஸ் பண்ணாதீங்க. ஏன்? எனக்கு இருட்டுனா பயம். கூடவே குட்டி சோதனை கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன நீ குட்டி சோதனைலாம் சொல்கிற? ஏய் இங்கே பாரு, நீ இருட்டை மட்டும்தான் ஃபேஸ் பண்ண போகிற, ஆனால் நான் இருட்டோட சேர்ந்து உன்னையும் ஃபேஸ் பண்ண போகிறேன். அப்போ ஏன் நிலைமை யோசிச்சு பாரு. ஜென், நீங்கள் பாருங்க, நீங்கள் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நான் கலாய்ச்சிட்டே இருக்கீங்க. நான் உன்னை கலாய்க்கல ஓயன், ரியாலிட்டியை சொல்கிறேன். ஓ அப்படியா? என்ன? இரு டோர் ஓப்பனில் வச்சா எவனாவது இங்கேயும் வந்துடுவான். ஜென், இருட்டாக இருக்கு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஜென் 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 ஜென், ஏதாவது பேசு ஜென். மயக்கோக்கு இது போட்டியா? ஜென் ஜென் வயன். ஜென் ஜென், என்ன நம்பி வந்துட்டியா வயன்? நான் ஒன்றும் பிடிஎஸ் ஜின் இல்லை வயன். ஜின் ஈ. என்னடி இப்படி பயப்படுற? பக்கத்தில் தானே உட்காந்துட்டு இருக்கேன். இப்படி இல்லாம பேசுவ? நீ இப்படி இல்லாம பயப்படுவ? அதுவும் இதுக்கெல்லாம்? நான் சும்மா விளையாடுறதுக்கு உனக்கு வேற நேரம் காலமே தெரியாதா ஜின்? யாருக்காவது கால் பண்ணி பாரு, நம்ம எப்படியாவது வெளியே போய் ஆகணும். இங்கே இருந்தா மூச்சு பிடிச்சி செத்துருவோம். நீ சொல்றதும் சரிதான், இரு. ஹலோ ஹலோ ஜின், அங்கேருந்து கிளம்பிட்டியா? ஆரம், நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன், ஆனால் இப்போ வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். எங்கேயாவது ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட மாட்டிட்டியான்னு? ஆமாடா, நான் ஒரு வழியாக கீழே இறங்கி வரலான்னு வந்தேன்னா அங்கே பார்த்தா ஃபுல்லாக ரிப்போர்ட்டர்ஸு. அப்புறம் பார்த்தா இந்த ஒயன் பிள்ளை ஆப்போசிட்டில் ஓடி வரா, அந்த பக்கமும் ரிப்போர்ட்டர்ஸ் தான். சரி அதான் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் அங்கே மறைஞ்சு நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்கடா. அதான் அப்படியே அங்கே ஸ்டார் கேஸ்க்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ரூம் இருக்கும்ல, அங்கே 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களான்னு. ஆமாடா, சுத்தம். ஏன்டா, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்ன? ஒன்றுமே ப்ராப்ளமே இல்லை ஜென். நீயா வாண்டடாக போயிட்டு ரிப்போர்ட்டர்கிட்ட மாட்டிக்கிட்ட. அவன் என்னென்ன கேள்வி கேட்குறானோ எல்லாத்துக்கும் நீயே சமாளி, என்னை விட்டுரு. ஆரம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை? டேய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? தெளிவாக சொன்னனா இல்லையா? அந்த பொண்ணும் நீயும் ஒரு செகண்ட் கிராஸ் ஆனாலே அதை ஃபோட்டோ எடுத்து 1000 கதை போடுவான். இதில் நீயும் அவ்வளோ ஒன்றா வேற இருக்கீங்களா இப்போ? இல்லைடா, ஒரு ஹெல்பிங் மைண்டு. உனக்கு இப்போ தான் வரணுமா உன்னோட பொதுநல சேவையெல்லாம்? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. நீ அங்கே இரு, நான் கிளம்பி வரேன். சீக்கிரம் வாடா, இங்கே வேற வேர் தொழுகுது. வரும்போது ஏதாவது அந்த குட்டி ஃபேன் கிட்ட தான் வாங்கிட்டு வா. எதுக்குடா சும்மா சும்மா தலையே அடிச்சுக்கிற? வலிக்க போகுதுடா. உன் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்கேன்ல, தலைவலி எவ்வளவோ பெட்டர். சரி கிளம்பி வா. உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்க? பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல்லையா? இல்லை. அப்புறம் அவன் எஸ்கேல இருக்கான். எஸ்கேல இருந்து இங்கே வந்து நம்மளை காப்பாத்துறதா? ஆமாம். வேறு ஏதாவது வழி இருக்கா என்ன? இல்லை. அப்புறம் நீ உனக்கு தெரிஞ்சு யாருக்காவது கால் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு என்னோட மேனேஜருக்கு கால் பண்ணுவா? பண்ணு. ஹலோ மேடம், எங்கே இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா என்ன? சேம் அதே கொஸ்டின். பதில சொல்லு. ஸ்டேர் கேஸ் இருக்குல்ல, அங்கே கீழே ஒரு குட்டியாக ஒரு ரூம் இருக்கும்ல,
அங்கே இருக்கேன். அங்கே இருக்கீங்களா? ஏன் மேம் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட மாட்டிட்டீங்களா என்ன? ஆ ஆமாம், நான் கீழே இறங்கி வந்தேன்னா அப்போ கீழே ஃபுல்லாக ரிப்போர்ட்டர்ஸ். அப்புறம் ஜின்னும் பாவம் தனியாக நின்றுட்டு இருந்தாரு. ஒரு ஹெல்பிங் மைண்டில் பாவம் பையன் கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹெல்பிங் மைண்டில் அவரையும் சேர்த்து இந்த ரூமில் நான் அலோவ் பண்ணேன். இது என் ஐடியா, நீ தான் என் பின்னாடி வந்த. ஆனால் நான் தான் உங்களை அலோவ் பண்ணேன். ஒரு பொண்ணோட ரூமில் இன்டிசிப்ளினாக இப்படி இருக்கிறது தப்புன்னு தெரியல உங்களுக்கு? அப்படியா? அப்போ நான் கிளம்புறேன். வேண்டாம், எனக்கு இருட்டுனா பயம். தெரியுதுல்லடி, தெரியுதுல்ல, அப்போ நீ எனக்கு ரூம் கொடுத்த? ம், ஒழுங்கா சொல்லுவோம் மேனேஜர்கிட்ட. நான் பாவம், நான் பயந்துருவேன்னு அவர் என்னோட இருக்காரு. போதுமா? மேம், என்ன மேம் பண்ணி வச்சுருக்கீங்க? நீங்கள் தனியாக ரிப்போர்ட்டர்கிட்ட மாட்டியிருந்தா கூட ஏதாவது சமாளிச்சிருக்கலாம் மேம். இப்போ ப்ராப்ளமை இன்னும் நீங்கள் பெருசு பண்ணி விட்டீங்க மேம். என்னடா சொல்கிற? ஷோ, நான் வர வைங்க மேம். அவன் என்ன சொன்னான்? அவனும் வரானா? அவன் எங்கே இருக்கான்? இந்தியாவில். சுத்தம். நம்ம 2 பேருக்கும் அதுக்குள்ளே மூச்சு பிடிச்ச ஏதாவது ஆயிடுச்சுன்னா சாக வேண்டிதான். ஆமாம், எனக்கு இங்கேருந்து தப்பிக்கணும், அவ்வளோதான். மாட்டினா மைக்க கொண்டு முன்னாடி நீட்டுவாங்க, 1008 கொஷின் கேட்பாங்க. என்னாலாம் சமாளிக்க முடியாது. ஆரம்பம் இருந்தால் கூட அவன் பார்த்துருப்பான். அதுக்கு முன்னாடி மூச்சு பிடிச்சி போயிட்டா மேலே போயிட்டு ஜம்முன்னு ஜாலியாக இருப்பேன். எதுக்கு அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. நான்லாம் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் அப்படின்றதுனால இந்த சொர்க்கத்தில் கூட செக்கே பண்ணாமல் என்னை உள்ள விட்ருவாங்க. ஆனால் உனக்கு இப்படி இல்லைல்ல. நீ பேசின வாய்க்கும், நீ பண்ண எல்லா இதுக்கும். நான் பண்ண எல்லா இதுக்கும்னா எதுக்கு? ஒரு வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம்மை இப்படி இந்த இருட்டு அறையில் அடைச்சி வச்சுருக்கிறதுக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக உன்னை ஹெல்லில் தான் அலோவ் பண்ணுவாங்க. எதுக்கு முறைக்கிற? உண்மைதானே? எப்படிலாம் இருந்தேன், ஏசி ரூமில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சன்னியம் பிடிச்ச உனக்கு வேறு ஹோட்டலே கிடைக்காத மாதிரி இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஏன் உயிரெடுத்து இப்போது இப்படி உன்னோடனா என்னோட ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஜஸ்ட் என்னோட ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கே அப்படியே க்யூவில் நிற்பாங்க. உனக்கு என்னோட பவர் தெரியலன்னு நினைக்கிறேன். என்னை ஜஸ்ட்டு பார்க்கறதுக்காகவே பல்லாயிரக்கணக்கான ஆர்மிஸ் எஸ்கேக்கு வராங்க. ரொம்ப பெருமைப்படுறீங்களோ? ஆமாம், இப்போ என்ன இல்லையா? இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு ஃபேண்டம் அண்ட் பிக்கஸ்ட் ஃபேண்டம் எங்களோட தான். இருந்துட்டு போகுது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை எதுவுமே பண்ணவே சொல்லியே. பொறாமையாக இருக்கா என்ன? பொறாமலாம் இல்லை. நான் எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி சொல். ஒரு படம் சக்ஸஸ் ஆகலை, ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அடுத்த படம் வரதுக்குள்ளே நாங்கள் படுற பாடு இருக்கே. எங்களையா ரூமர்ஸ்லலாம் இன்வால்வ் பண்ணி உயிரெடுக்கிறீங்க? ஐயோ, எனக்கு தான் என் வேறு வேலையே இல்லையா? சரி, உன்னை பிடிச்சி இழுத்து ரூமர்ஸ்குள்ளே விட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம் தான் விட்டேன். ஆமாம், நீ என்னென்ன படம் நடிச்சிருக்க? நான் நிறையா படம் நடிச்சிருக்கேன். இங்கே பார்த்தியா, இந்த படம்லாம் ஹிட்டா? இந்த படம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எஸ்கேல இருந்தால் எப்படி தெரியும்? இந்தியாவில் இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் எனக்கு இந்தியாவில் கூட ஃபேன்ஸ் இருக்காங்களே. இருந்துட்டு போகுது, சும்மா பெருமையை பேசிகிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். சரி, இப்படியே உட்காந்துட்டு இருக்க போர் அடிக்குதுல்ல, உன்னோட படம் ஏதாவது சொல்லு பார்க்கலாம். என்னோட படமா? என்னோட படம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா படமே வேண்டாம், அமைதியாக உட்காரு. நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த படத்தில் படம் நல்லாயிருக்கும், ஆனால் எனக்கு கொஞ்சம் மேக்கப் நல்லா இருக்காது. இந்த படத்தில் மேக்கப் நல்லாயிருக்கும், ஆனால் படம் நல்லா இருக்காது. இந்த கதையில் ஹீரோ நல்லா இருக்க மாட்டார். இந்த கதையில் ஹே பாப், நீங்கள் என்ன வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம்? இந்த ஹேண்ட்ஸமை பாருங்கள். ஐயோ, இந்த ஹீரோவோட நடிக்க நான் பல நாள் தவாமே இருந்திருக்கேன். இப்போ நான் நடிச்சிட்டேன். படத்துக்கு நீயே விமர்சனம் கொடுக்காம படத்தை போடு. போடுறேன். அச்சோ, ஸ்டார்டிங்லேயே ஃபைட் சீன். வயன், இதில் என்ன மாஸ் இருக்குன்னு நீ காட்டுற? இங்கே பாருங்க, ஒரு பையன் 10 பேரோட சண்டை போட்டானா அவன் வீரன். இதுவே ஒரு பையன் ஒரு பொண்ணோட சண்டை போட்டானா அவன் அரசன். ஐயா,
அட உங்களுக்கு தெரியல, ஒரு 10 பையனோட சேர்ந்து சண்டை பிடிக்கிறது ஈஸி, ஆனால் ஒரு பொண்ணோட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். எனக்கா தெரியல, அரை மணி நேரமாக நான் அதைத்தானே பண்ணிட்டு இருக்கேன். ம், சரி சரி, வா பார்க்கலாம். இது என்ன லாங்குவேஜ்? தமிழ். தமிழ் தெரியாதா? லாங்குவேஜ் இருக்குன்னு தெரியும், ஆனால் லாங்குவேஜ் தெரியாது. அன்யாங். ஆ, எனக்கு கொரியா தெரியும். ஓகே. அ, வணக்கம். ஆ, எங்க ஊர்ல அன்யாங். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். ம், கியூட்டா இருக்கு நீங்க வணக்கம் சொல்றது. அது நான் என்ன பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். இந்த பவர் ஆஃப் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம். ம், ஷோ, தெரியாம சொல்லிட்டேன்டா ராமா. என்னாச்சு இதுக்கே சலிச்சுக்கிற? அப்புறம் பாருன்னா என்ன பண்ண போற? அது ஒரு விஷயத்துக்கு நம்ம சலிச்சுக்கிட்டாலோ, ஐயா என்னடா இந்த கர்மம்னு நினச்சாலோ, அது நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே வருமா வயன்? அ, என்ன? ஆமா, இது வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் நான் வேணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, ஆனால் நான் இல்லை. அதனால தான் வயன் எனக்கே பயமா இருக்கு. உனக்கு என்ன பயமா இருக்கு? இல்லை வயன், நமக்கு எந்த விஷயம் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறோமோ அதுதான் வேணும் வேணும்னு நம்மக்கிட்ட வருமா? ஆ, நீ என்ன வேண்டாம் வேண்டான்னு சொல்கிற. ஒரு வேளை ஃப்யூச்சரில் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? ரூமர்ஸ் ரூமர்ஸ் வந்ததுக்கே உங்கள் ஆர்மிஸ் என்னை போட்டு படாத பாடு ஏற்படுத்துகிறாங்க. இதில் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் வந்தால் நான் பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேளை வயன் இந்த ரூமர்ஸ் அப்படியே ரொம்ப பெருசாக ஆயிடுச்சுன்னா, ஒய்யனா அடிங்க வெட்டுங்க குத்துங்க அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சுன்னா, நீ ஓடி வந்து ஜின்னனை காப்பாத்துங்க நீ காலில் விழுவல. நானா? நான் ஏன் உங்கள் காலில் விழுகணும்? ஏன்னா என்னால் மட்டும்தான் உன்னை சேவ் பண்ண முடியும். ஏய், எல்லாம் நினைக்கிறியா என்ன? நிஜமா இல்லை. உங்களால் நான் சேவ் பண்ண முடியும்னா தைரியமாக போய் பேச வேண்டியதானே? எதுக்கு இங்கே வந்து என்னோட ஒழிஞ்சிட்ருக்கீங்க? அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுன்னு தான். ஓ, அப்படி அக்கறையோ? ஆமாம், இப்போ இருக்காதா? என்னதான் சண்டை போட்டாலும் ஃப்யூச்சர் ஒய்ஃபு சேஃபாக இருக்கணும்ல. என்ன? அது ஒரு தடவை தான் சொல்ல முடியும், திருப்பி திருப்பி கேட்டாலாம் சொல்ல முடியாது. ஏன் முடியாது? வாய் வலிக்குதுடி, அதெல்லாம் சொல்ல முடியாது. எதுக்கு சிரிக்கிறீங்க? சும்மா தான் சிரிப்பு வந்துச்சு சிரிக்கிறேன். ஏன் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. நீயும் தான் சிரிக்கிற. எதுக்கு சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. அப்போது படத்தை கண்டினியூ பண்ணலாமா? ம், ஜின்னும் திருப்பி அந்த மூவியை ப்ளே பண்ணுறாரு. இது ரொமான்டிக் ஃபிலிமா என்ன? ம், அந்த பையன் ஒன்று அடிக்கிறான். அது நடிப்பு தான் தெரியுது, ஆனால் எதுக்கு அடிக்கிறான்? அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, அதனால அடிக்கிறாங்க. ஓ, நீ ஏன் திருப்பி அடிக்கவே இல்லை? அது அது நான் இதில் வந்து இன்னசென்ட் குவைட் கேர்ள், நான் எதுவுமே பேச மாட்டேன். ஒப்பா, எதுவுமே பேச மாட்டேன்னு எவ்வளோ பேசுகிற? அந்த கதையில் சொன்னேன். போன சீனில் தான் நடிச்சுக்கிட்டீங்க, இப்போ என்ன அவன் காலில் வந்து விழுகிறான்? அதெல்லாம் அப்படிதானா? அதுக்கு பேர் தான் லவ். ஸ்டார்டிங்கில் அடிச்சுக்கிட்டாலும் கடைசியில் ஒத்துக்கிட்டாங்கல்ல உண்மைய, அந்த மாதிரி தான். அது எங்கேயோ குத்தி காட்டி பேசுகிற மாதிரி இருக்கு. இல்லை நான்லாம் யாரையும் குத்தி காட்டி பேசலை. சரி ஓகே ஓயன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் உன்னை அப்படியே நம்புகிறேன் ஓயன். நீ என்ன பேக்கா? எதுக்கு சிரிக்கிற? தெரியல. எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டு? அது அந்த பாட்டை ஷூட் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இடையில நுழைச்சி விட்டோம். என்னடி பண்ணி வச்சுருக்கீங்க? நல்ல படம்டி, நல்ல ஸ்கிரிப்டடி. சொதப்பல், பயங்கர சொதப்பல். என்ன சொதப்பலா?
அதில் தான் என்னோட ஆக்டிங் பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு 3 படத்தில் சான்ஸ் கிடச்சிச்சு. உன்னோட ஆக்டிங் ஓகே, ஆனால் ஹீரோ கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அது ரொமான்டிக் ஃபிலிம் ஜென், அப்படி தான் இருக்கும். ஓ வயன், ம் நீ என்னோட சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கியா? நீ பாட்டு பாடுவியா என்ன? அ, என்ன தெரியும், பிடிஎஸ்னா கொரியாவில் ஃபேமஸ், வேர்ல்டு லெவல் ஃபேமஸ்னு. நீங்கள் ஏதோ ட்ராமா நடிக்கிறவங்கன்னு நினச்சேன். ட்ராமா? அட பாவி. சரி போ. ஜென் ஜென் சும்மா கலாய்ச்சேன், நீங்கள் கலாய்ச்சிங்கல்ல. ஜென் ஜென் எனக்கு சூப்பர் டியூனா தான் ஃபேவரட் தெரியுமா? கேட்டிருக்கியா நீ? ம் அதில் பார்த்து என்னோட மூவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு அப்படின்னு ஜின் எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜின் உட்காரு. ஏண்டி நீ இதில் என்னோட நடிப்பு நல்லா இருக்குன்னா நான் இங்கே நடிச்சா காமிச்சிட்டு இருக்கேன். உட்காரு. நீ ஓவரா தான் வாயின் மிரட்டுற. உட்காரு ஜென். சரி உட்கார்றேன் அப்படின்னு ஜென்னும் இப்போ உங்கள் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. என்னடி இவ்வளோ வேர்க்குது? உனக்குமா? உனக்குமா? ம் ஐயோ எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா மயக்கம் இது போட்டுறாதடி. மயக்கம்லாம் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி இருக்கு. என்னானாலும் பரவாயில்லன்னு டோர் ஓப்பன் பண்ணிடவா? நம்மளா போய் வாண்டடாக மாட்டிக்கிறதுக்கா இவ்வளோ நேரம் இங்கே மறைஞ்சிருந்தோம்? உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காருன்னு கால் பண்ணி பாருங்க. அவன் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருப்பான்டி. ஃபோன் எடுப்பானான்னு தெரியலையே. ஜின்னும் ஆரம்க்கு கால் பண்ணி பார்க்குறான். பிக் பண்ணவே இல்லை. ஐயோ சரி நீ உன் மேனேஜருக்கு கால் பண்ணு. நீங்களும் உங்கள் மேனேஜருக்கு கால் பண்ணி பார்க்குறீங்க. அந்த நாயும் எடுக்கலை. அவனுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறேனே தெரியல. பைத்தியக்காரன். அப்போவே கூப்பிட்டேன், ஏதாவது ப்ராப்ளம் வந்து தொலைன்னு. அவன் தான், மேடம் என் ஒய்ஃப் வந்து என்னை விட்டுட்டே இருக்க மாட்டேங்கிறா, புதுசாக கல்யாணம் ஆயிருக்கா, அது இதுன்னு. பரவாயில்ல வயன், இந்த தடவை ஆரம்பம் அந்த மேனேஜரும் வராமல் இருந்தது நல்லதுதான். ஏன் நல்லது? இல்லைன்னா நம்ம இங்கே வந்து இப்படி ஒளிஞ்சிருப்போமா? முட்டாள்தனம்லாம் இல்லடி, அதிர்ஷ்டம்டி. இல்லைன்னா உனக்கு இந்த மாதிரி வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமாக பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குமா? அதுவும் லைவாக சூப்பர் டியூனாலாம் யாருக்குமே கிடைக்காது. உனக்கு கிடச்சிருக்குல்ல, அப்போ நீ லக்கி தானே? ஆமாம் லக்கி தான், ஆனால் உங்களை விட இல்லை. வாட் டு யூ மீன்? அது நான் காரில் போகும்போது எல்லா பசங்களும் ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பாங்க, எங்கேயாவது என் கண்ணாவது வெளியே தெரிஞ்சிடாதான்னு. ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் டேரக்டர் முதற்கொண்டு எல்லாரும் வந்து ஆட்டோகிராஃப்காக லைனில் நிற்பாங்க. ஆக்டரெல்லாம் எனக்கு ஒரே ஒரு செல்ஃபி கொடுங்க, நான் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் போட்டுக்கிறேன்னு உட்காந்து கெஞ்சுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்டோட நீங்கள் இங்கே ஸ்டக் ஆகி இருக்கிறது உங்களுக்கு தானே ப்ரௌடான விஷயம். எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. ஏன் என்னாச்சு? இல்லை, எப்போவுமே நம்மளோட இன்னொரு வேர்ஷன் ஆப்போசிட் ஜெண்டரில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கடுப்பாக இருக்கும் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். உங்களை விட பெஸ்ட்டாக இருக்கிறதுனால பொறாமையாக இருக்கா என்ன? கொஞ்ச நேரம் வாய மூடு சரியா? அவங்களாம் வரட்டும், நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம். சும்மா இருக்க போர் அடிக்குது. போர் அடிக்குதா? பீர் அடிப்போமா? பீரா வச்சிருக்கீங்களா என்ன? பீருன்னு சொன்னோடனே மூஞ்சி இப்படி மாறிடுச்சு. குடிகாரி, குடிப்பியா என்ன? குடிக்கலாம் மாட்டேன், சும்மா டேஸ்ட் பண்ணுவேன். டேஸ்டா? அதுக்கு பேரோ குடிக்கிறதா? குடிக்கிறதுனா ஒரு பாட்டில் நிறைய குடிக்கிறது. நான் அப்படி இல்லை, ஒரு 5 டம்ளர் 6 டம்ளர் டேஸ்ட் பண்ணுவேன். 5 டம்ளர் 6 டம்ளரே டேஸ்ட்டு. ப்ளீஸ் ஜின் கொஞ்சம் கூட. ஜின்னும் அவன் பேக் ஓப்பன் பண்ணி வேற எடுத்து வெளியே வைக்கிறான். ஐயோ எதுக்கு இப்படி பார்க்குற? இல்லை இது நல்லா இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும். ஆமாம் நீங்கள் இதெல்லாம் குடிப்பீங்களா என்ன? நான் குடிப்பேன். ஆனால் இது எனக்கு இல்லை. அப்புறம் இது ஜேகேக்காக வாங்கி வச்சேன். ஓ ஓகே, அப்போ நான் இதை குடிக்கக்கூடாதா? நான் ஜேகேக்கு வேறு வாங்கிக்கிறேன், இப்போ நீ குடி. தேங்க்யூ. உங்களுக்கு ஷேரு?
எனக்கு கொடுக்காமலே குடிக்கிறதா ஐடியா பண்ணிட்டியா என்ன? இல்லை, கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் கொடுக்குறேன். மாற்றி மாற்றி குடிக்கலாம். ம். டம்ளர் ஏதாவது இருக்கா? அது இருக்கு வயன். இப்படி வந்தான்னு வச்சுக்கோ, என் பேகுக்குள்ளே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு கிச்சன் இருக்கும். அதில் ஸ்லாப் மேலே கத்தி, டம்ளரு, ஜூஸு எல்லாமே இருக்கும். உனக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கோ. போ, உள்ளே போ. முழிக்கிற பாரு, குடிடி. நீங்களும் அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி உங்கள் வாய்க்கிட்ட கொண்டு போக போகிறீங்க. அப்போ ஜின் உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறான். என்ன குடிச்சிட்டு நான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமாக தான் லவ் பண்ணுறேன்னு வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி வந்து உளறிடக்கூடாது. நான் எப்போ வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமாக லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? நான் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நீ யாரை பற்றி வேணாலும் பேசு, நான் யாரையுமே லவ் பண்ணலப்பா. நீங்கள் திரும்பி குடிக்க போகிறீங்க, திரும்பி ஜின்னு உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. ஐயோ, என்னையா உனக்கு இப்போ பிரச்சனை? நான் அப்படியே ஒன்று சொன்னேன்ல, உனக்கு சரியாக கேட்கலையா என்ன? என்ன சொன்ன? அப்புறம் எதுக்குடி பேக்கு மாதிரி சிரிச்ச? நீ சிரிச்சா நான் சிரித்தேன். குடி. டிஸ்டர்ப் பண்ண மாட்டல? பண்ண மாட்டா, குடி. நீங்களும் ஒரு 2 சிப் குடிக்கிறீங்க. ஜென் டக்குன்னு அந்த பாட்டிலை பிடுங்கிடுறான். எதுக்கு பிடுங்கண்ணா? நானும் குடிப்பேன். நான் குடிச்சிட்டு அப்புறம் கொடுக்குறேன், அப்புறம் நீ குடி. சரி குடி. எனக்கு பறக்காத கொடுக்குறேன். ஒரு சிப்பு தான் குடித்தேன். ரொம்ப ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுவியோ? ஆமாம், காலையில் 2 hours நான் ஜிம்லேயே இருப்பேன். 2 hours-ஆ? நான்லாம் 2 hours 5 minutes உள்ளே இருப்பேன். எதுக்கு அப்படி பார்க்குற? 5 நிமிஷமும் அதிகம்தான். அப்புறம் ஏதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? லவ்வே இல்லை. இதில் எங்கள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கான்னு கேட்குறேன். அட, எனக்கு பிறந்ததுலேருந்து இந்த லவ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஒன்று அந்த பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கோம், இல்லைனா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கும். நான் போய் ப்ரப்போஸ் பண்ணால் அவன் தெரிச்சிடுவான், அவன் ப்ரப்போஸ் பண்ணால் நான் தெரிச்சிடுவேன். காலங்காலமாக இதே தான் நடந்துட்டுருக்கு. இதில் எங்கே லவ்? ஆமாம், நீ எப்படி சினிமாக்குள்ளே என்றான? சின்ன வயசுலேருந்தே இதான் என்னோடய ட்ரீமு. 5வது படிக்கும்போது எங்கள் சார் என்ன ஒரு ட்ராமாவில் நடிக்க வச்சாங்களா, அப்போ எல்லோரும் என்னை பாராட்டினாங்க. ஆனால் அப்போ கூட ட்ராமா நடிக்கணும்னு தான் ஆசை இருந்துச்சு. 9th standard படிக்கும்போது ஒரு ட்ராமாவில் ஆக்ட் பண்ணேன்னா, அந்த ட்ராமா முடிச்சுட்டு நான் கீழே இறங்குறேன். என் கீழே இருக்கவங்களாம் அப்படியே ஆடியன்ஸ் மாதிரி, வாவ் சூப்பர், செம்ம, உனக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குன்னாங்க. நானும் ஒரு ப்ரௌடான ஸ்மைலை சிரிச்சுட்டே ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துட்டேன். ஸ்டேஜுக்கு முன்னாடி எதுக்கு வந்த? அந்த லாஸ்ட்டில் தான் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. ஸோ என்னால் சுற்றி போக முடியாது. நான் அந்த சென்டரில் தான் போய் ஆகணுமா? ஓகே, சென்டரில் ரெட் கார்பெட், இந்த பக்கமும் ஆடியன்ஸ், இந்த பக்கமும் ஆடியன்ஸ். நான் அப்படியே நடந்து போனேன் பாரு. எல்லோரும் என்ன பண்ணாங்க? மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்களா? இல்லை, உனக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. நான் நீ நடிக்கிறேனே நினைக்கல. நீ மயக்கம் போடும்போது அந்த பொண்ணு உண்மையிலேயே மயக்கம் போட்டுருச்சுன்னு நான் கத்துனேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என் கை கொடுத்து எனக்கு அப்படியே விஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் சிரிச்சுட்டே தேங்க்யூ அப்படி சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அது அப்படியே வேறு மாதிரி ஃபீலிங். அதை பார்த்து தான் முடிவு பண்ணேன், நமக்கு எப்போவுமே இந்த ரெட் கார்பெட் தான் கரெக்டு, மற்றதெல்லாம் செட் ஆகாதுன்னு. ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாருமே கதை சொல்லுவான், ஆனால் இப்படி எவனும் கதை சொல்ல மாட்டான். இல்லை, இது நிஜம்தான். அப்போ தான் உனக்கு இந்த ஆசை வந்துச்சா? ஆமாம் அர்ஜுன், அதுக்கப்புறம்தான் நான் என்னோடய ட்ரீம்க்காக ஓட ஆரம்பித்தேன். வயசு ஒரு 60-70 இருக்குமா இப்போ உனக்கு? என்ன? இல்லை, தோல்லாம் சுருங்கிருக்கியா, அதான் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தோல் சுருக்கெல்லாம் இல்லை. நான் தினமும் ஃபேஸ்க்கெல்லாம் மசாஜ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். அப்போது நிஜமாலுமே 60 வயசா? எனக்கு ஜஸ்ட் 22. எனக்கு எவ்வளோ இருக்கும்? எனக்கு தெரியும் நீ 17, 16 சொல்லுவேன்னு. பட் எனக்கு அவ்வளோ கம்மியெலாம் இல்லை. நான் 17, 16ன்னு சொல்லவே வரல. அப்போ நீ சொல்லவே வேண்டாம். ரொம்ப தான் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபுல்லாக அந்த பாட்டிலே குடிச்சு முடிச்சிடுறீங்க. ஆரம் அந்த டோரை நாக் பண்ணுறாரு. என்னங்க? என்னம்மா? யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாருங்க. ஐயோ, இந்த நேரத்தில் யாரா இருக்கும்?
எங்க வெளிய பசங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கீழ தட்ட போறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பாருங்க. குழந்தைங்களா? சரி இரு நான் போய் பார்க்குறேன். ஜின்னு வந்து அந்த டோர் ஓப்பன் பண்றான். அ ஆரம் வாடா உள்ள. என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? மா என் ஃப்ரெண்டு வந்திருக்கான். எந்திரிச்சு காஃபி போடு. சரிங்க. அப்படின்னு நீங்களும் தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறீங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அது இவ தான் என் ஒய்ஃப் வயன். இது என் ஃப்ரெண்டு ஆரம். ஹாய் சொல்லு. ஹாய் ஆரம். இவங்களும் பிடிஎஸ்ல ஒரு மெம்பர் தானே? உனக்கு தெரியுமா? தெரியும். இவ இந்தியன் மூவிலாம் நடிச்சிருக்கா. நான் உனக்கு நிறையா காட்டுறேன். சூப்பராக இருக்குதா சில படம்லாம். அதில் அழகாக இருக்கா என் பூச்சி குட்டி. எனக்கு புகழாதீங்க, வெக்கமா இருக்கு. டேய் என்ன கருமண்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆரம் அவனோட கையில வச்சிருக்க வாட்டர் பாட்டில இருக்க தண்ணி எடுத்து ஜின்னோட ஃபேஸ்லயும் அடிக்கிறாரு. ஜின் என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு. ஆரம் ஆரம் நீ எப்போ வந்த? நீ போய் உன் பொண்டாட்டிய காஃபி போட சொன்னல அப்போ. எனக்கா பொண்டாட்டியா? டேய் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா. அங்க கேளு. வயன் நீ இங்க என்ன பண்ற? நம்மளை பத்தி தான் ரூமர்ஸ் பேசிட்டு இருந்தாங்களே. இவனுக்கு இடையில இருந்து மறந்து போச்சா இல்ல மொத்தமா மறந்து போச்சான்னு தெரியலையே. டேய் இங்க பாரு, என்ன பாரு. ஆரம் டேய் குடிச்சியா இல்ல வேற ஏதாவது மாத்திரைக்கு இது போட்டுக்கிட்டியா? வெறும் பீர் தான் குடிச்சேன். பீருக்கு இவ்வளோ எஃபெக்டா? ஜென்னு டக்குன்னு உட்காந்துக்கிறாரு. அது நான் தான் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதா கூப்பிட்டு வந்தேன். ஆனா நாங்க எப்போ குடிச்சோம்? நீ குடிக்க மட்டும் இல்ல, எனக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணீங்க. ப்ரொப்போசலா? நானா? உனக்கா? எப்போ? அதெல்லாம் தெளிவா இருக்கும்போது தான் பண்ணேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உனக்கு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறியா? நீங்க பொறுமையா எழுந்து ஜின்க்கு முன்னாடி வந்து உட்காருங்க. நீயும் நானும் ரூமர்ஸ்ல மாட்டினோமா? அப்ப அந்த மண்ணாங்கட்டி மண்டிய மேனேஜர் வந்து என்னை வெளியே வர சொன்னானா, உன்னைய உன் ஃப்ரெண்டு யாரோ வெளியே வர சொன்னதா சொன்னேன். நீயும் நானும் ஆப்போசிட் ரூம். ஒன்று பார்த்தோன்னே நான் உள்ள போய் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் டோரை. நீ இந்த பக்கம் வெளியே வர, நான் அந்த பக்கம் போய் பார்க்க, ரிப்போர்ட்டர்ஸ் கீழே வெயிட் பண்ண, நான் திருப்பி மேலே ஓடி வந்து அந்த வழியாவே வந்து உன் கூட நின்று நான் பேசிக்கிட்டு இருந்தேனா? பேசிட்டு இருந்தோமா? அப்புறம் அப்புறம் நீ தான் வந்து இங்கே தான் சேஃபான பிளேஸ்ன்னு நான் இங்கே உட்கார வச்ச. அதுக்குள்ள மறந்துட்டியா? இல்லை இல்லை நான் மறக்கல. டக்குன்னு என்னென்னமோ. சாரி. பரவாயில்ல. ஐ லவ் யூ அப்படின்னு நீங்க ஜென் மேலேயே விழுகிறீங்க. ஆரம் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா? எல்லாமே தப்பா தான் பண்ணிருக்க. இப்போ என்ன பண்ண போற? இந்த பொண்ணை தூக்கிட்டு வெளியே போறியா? நீ எப்படி உள்ள வந்த? நான் மாஸ்க் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி தான் உள்ள வந்தேன். அப்போ நானும் அப்படியே வந்துட்டுமா? இந்தா புடி மாஸ்க்கு, அதெல்லாம் எடுத்து போடு. இந்த பொண்ணு இங்க பாரு ஜென், அவளை அப்படியே விட்டு வா, நம்ம கிளம்பலாம். அப்படி அப்படியே நான் எப்படிடா விட்டு வர முடியும்? டேய் டேய் வயன்றா, இங்க பாரு, பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். தயவு செஞ்சு இதை மாத்திட்டு என் கூட அமைதியா வெளியே வா. இவளுக்கு ஏதாவது காஸ்டியூம் இருக்கா கூட? நான் இவளையும் மாத்தி அப்படியே கூட்டு வந்துடுறேன். எச்சா ப்ராப்ளமை கிரியேட் பண்ணாம தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸை மாத்து. ஆனா நான் இவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன்டா. ப்ரொப்போஸ்னா என்ன சத்தியம் பண்ணியிருக்கியா இல்லை ஏதாவது கான்ட்ராக்ட் எழுதி கொடுத்துருக்கியா? சும்மா ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க, அதுவும் போதையில். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. டேய் நான் ப்ரொப்போஸ் பண்ணும்போதெல்லாம் தெளிவான மைண்டில் தான்டா ப்ரொப்போஸ் பண்ணேன். என்னமோ பண்ணிட்டு போ, இப்போ நம்ம வெளியே போயாகணும். தயவு செஞ்சு எடுத்து ட்ரெஸ்ஸை மாற்று. ஜின்னும் அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றான். வயன், நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஆனால் எனக்கு தெரியல எப்போன்னு. ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன். நீ என்னோடது.
நான் உன்னை என்னோடதாவே மாற்றிப்பேன். ப்ராமிஸ். நான் வரேன். சேஃபாக இரு அப்படின்னு ஜென்னும் ஆரமோட கிளம்புறாரு. ஆஃப்டர் 1 hour இப்போதான் உங்கள் மேனேஜர் வராரு. மேம் மேம் ம், ஜின் எங்க? ஜின் என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா? மேம் என்ன மேம் உளறிட்டு இருக்கீங்க? வாங்க டக்குன்னு நம்மளும் போகணும். எனக்கு ஜின்னை பார்க்கணும். மேம் நீங்கள் என்ன மேம் பேசிகிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு எந்திரிச்சு வாங்க மேம். நீங்களும் கிளம்பி இந்தியாவுக்கு போயிருப்பீங்க. இந்த ரூமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிருக்கும். ஆஃப்டர் 3 years இப்போ நீங்கள் ஒரு ஆட் ஷூட்காக பாரிஸ் வந்திருக்கீங்க. எனக்கு இந்த நம்பரில் ரூம் கிடைக்குமா? ஓகே மேம். கீ கொடுங்க. இந்தாங்க மேம். ஆ ஓகே. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீ பார்த்துக்கோ. ஓகே மேம். சேஃபாக இருங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஜின் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரூமுக்கு போகிறீங்க. எனக்கு ஏன் தெரியல, உன்னை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. நான் நாளைக்கு ஈவினிங் கிளம்பிடுவேன். அதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல அட்லீஸ்ட் உன்னோட போஸ்டராவது நான் பார்த்துட மாட்டேனா? அப்போது உங்கள் ரூம் டோர் நாக் ஆகுது. இந்த மேனேஜர் பையனுக்கு வேறு வேலையே இல்லை. முடிச்சுட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். மேலே ரூம் வரைக்கும் இதுக்கு வந்தான். நீங்கள் போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜின் பயன் நீங்கள் டக்குன்னு ஜின்னை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன மிஸ் பண்ணியா? ரொம்ப. இவ்வளோ நாள் ஆச்சா உங்களுக்கு என்கிட்ட வர்றதுக்கு? நீங்கள் ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்கி ரோஸ். டாடா, பை பாய்.